அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்ட வரலாறு தான். என்ன நடந்துச்சு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயத்துக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அவங்க கேட்கவே இல்லை. கடைசியில் அழிக்கணும்னு அல்லாஹ் முடிவு எடுத்துட்டான். அழிக்க போறது அல்லாஹ் சொல்லவும் செஞ்சுட்டான். முடிஞ்சிருச்சு, டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நீங்க ஊரை விட்டு கிளம்புங்க, அவங்களை அழிச்சிருவோம்னு பார்த்தா அழிக்கல. அதுக்கிடையில நமக்கு ஈமான் வந்துட்டாங்க. அழிவு வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே யூனுஸ் சொன்ன மாதிரியான எல்லா அடையாளங்களும் வர்றதை பார்த்த உடனே எல்லாம் நாங்க தெரியாம பண்ணிட்டோம், நம்ம வாபஸ் வாங்கிட்டாங்க. அல்லாஹ் அப்படியே டக்குன்னு அழிவை நிப்பாட்டிட்டான். இப்ப யூனுஸ் நபி வந்து பாக்குறாங்க, பார்த்தா என்ன அல்லாஹ் அழிக்கிறேன்னு சொன்னா எல்லா பேரும் ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் மேல கோவம் வந்துருச்சு. வதன்னூனி இஸ் ذهب مغاضبا فظن ان لن نقدر عليه. மீன் உடையவர், மீன் வயிற்றுல இருந்தாரு, அவரு நம்ம மேல கோவப்பட்டுக்கிட்டு கிளம்பிட்டாரு. ஃபலன்ன அல்லன் நக்திராலை, கோவப்பட்டுக்கிட்டு அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று எண்ணிக்கொண்டார். அதனால தானே கிளம்பி இந்த ஊரை விட்டு கிளம்பி எந்த ஊருக்கு போகுது? அல்லாஹ் இல்லாத வேற ஒரு ஊருக்கு போக முடியுமா? என்ன இது கோபமா அப்படின்னு கிளம்பி கடலுக்கு போய் கப்பல் ஏறியாச்சு. கப்பல் ஏறி எங்க போவீங்க? அல்லாஹ் குள்ளான ஒரு ஆள் இருக்காரு, அங்க போய் அப்படியா? எங்க போனாலும் நல்லா தானே, கடல் முழுக்க சுத்தினா நல்லா தானே, எந்த கண்டத்துக்கு போனாலும் நல்லா தானே, சூரியனுக்கு போனாலும் சந்திரனுக்கு போனாலும் தானே, இப்ப எல்லா இடத்துலயும் அல்லாஹ் இருக்கிறான். கோவப்படுத்திட்டு எங்க போனாரு? அல்ல நக்திராலை. அந்த நேரத்துல அல்லாஹ்வுக்கு நம்ம மேல சக்தி இல்லை, இந்த மாதிரி ஒரு நினைப்பு உங்களுக்கு வந்துருச்சு. கடலுக்குள்ள போனாங்க, அல்லாஹ் தண்டனை கொடுத்தான், மீன் வைத்துக்குள்ள சிறை வைத்தான், உள்ள போய் உட்கார்ந்த உடனே அப்ப கிளிக் ஆகுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஆஹா மிஸ்டேக் பண்ணிட்டோம், படைச்சவன் மேல கோவம். கடல்ல கிளம்பி வந்துட்டா பிடிக்க முடியாதா? அல்லாஹ்வுடைய ஆளுகை விட்டு நம்ம தப்பி போயிட்டோம், என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரணடைஞ்சாங்க. பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ஃபனாதா அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூயவன், நான் தான் அநீதி இழைத்து விட்டேன், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன். அல்லாஹ், நான் எப்படி உன் மேல கோவப்படுறது, நான் எப்படி உன்னுடைய ஏற்பாட்டை எதிர்த்து நிக்கிறது, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு உள்ள உட்கார்ந்துகிட்டு கதறு 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 அல்லாஹ் இடத்துல கதற ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அவர் மாத்திரம் அந்த வயித்துக்குள்ள உட்கார்ந்து நம்மை துதிக்கிற வேலையை, பாவ மன்னிப்பு கேட்கிற வேலையை செய்யலன்னு வச்சுக்கோங்க, லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும் அந்த வயிற்றிலேயே சிறை வைத்திருப்பேன். சிறை வைக்காம காப்பாத்திட்டா வெளியே வந்தாச்சு. ஏன் வந்தாங்க? மன்னிப்பு கேட்டதுனால வந்தாங்க. இப்ப அல்லாஹ் தொடர்ந்து பேசுறா பாருங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஃபஸ்தஜப்னா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம் வ கதாலிக நுன்ஜில் முஃமினீன்.